ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சவுத் டிஸ்ட்ரிக்ட்லேயே மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய நமக்கு வந்து இங்கே கோயம்புத்தூரில் எப்படி பிஹெச்சியோ, சென்னையில் எப்படி எஸ்எஸ்எனோ, அந்த மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து நமக்கு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கட் ஆஃப் பண்ணு உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டிஎன்இ ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சேனலில் வந்து ஆல்ரெடி நிறையா காலேஜஸோடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து நம்ம தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது, ஸோ கம்யூனிட்டி வைஸ் என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு காலேஜஸோடைய லாஸ்ட் இயர் 2024 க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு காலேஜஸையும் தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் ரேங்க்கை கம்பேர் பண்ணி இந்த வருஷம் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு வீடியோஸையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தோம் அப்படின்னா 5008 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருக்குது. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தொடர்ந்து அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிவில் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 187, பிசி 183, பிசிஎம் 184, எம்பிசி அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 184, எஸ்சி 173.5, எஸ்சிஏ 181, எஸ்டி பார்த்திங்கன்னா 151. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிஜி. ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஏஐஎம்எல். இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஓகேங்களா, இது ஒரு எய்டட் காலேஜ். ஸோ அதில் வந்து இது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஓகேங்களா, ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 193, பிசி 191.5, பிசிஎம் 191, எம்பிசி 190.5, எஸ்சி 179, எஸ்சிஏ 163, எஸ்டி 161. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஓகேங்களா, இதற்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 194.5, பிசி 193, பிசிஎம் 192, எம்பிசி 192, எஸ்சி 182, எஸ்சிஏ 179.5, எஸ்டி 166. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ அங்கே எய்டடுமே இருக்குது சிவிலில், அதே மாதிரி நமக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது. ஓப்பன் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா 181.5, பிசி 177, பிசிஎம் 172.5, எம்பிசி 175, எஸ்சி 151, எஸ்சிஏ 129, எஸ்டி பார்த்தோம் அப்படின்னா 120.5. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிடபிள்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா, 191.5, 190, 190.5, எம்பிசி பார்த்தீங்கன்னா 187, எஸ்சி 175, எஸ்சிஏ 173.5, எஸ்டி 140.5. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இசி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதுக்கான ஓப்பன் கேட்டகரி 195.5, பிசி 195, பிசிஎம் 194.5, எம்பிசி 193, எஸ்சி 187.5, எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா 184.5, எஸ்டி பார்த்தீங்கன்னா 175.5. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிளிக்கான ஓப்பன் கேட்டகரி 192.5, பிசி பார்த்தீங்கன்னா 191, பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 189, எம்பிசி பார்த்தீங்கன்னா 190.5, எஸ்சி 179.5, எஸ்சிஏ 154.5, எஸ்டிக்கான எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இஎம். ஓகேங்களா, செல்ஃப் சப்போர்ட்டிங். இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 193, பிசி 192, பிசிஎம் 191, எம்பிசி 191. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி 180.5, எஸ்சிஏ 170.5, எஸ்டி 155.5. சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி பிசிஎம் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் கட் ஆஃப், பிசிஎம் எம்பிசி ரெண்டுமே சேம் கட் ஆஃப். பட் அதுக்கான ரேங்குக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ நமக்கு இதே கட் ஆஃப் இருந்தால் கிடைச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரேங்க் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா,
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஓகேங்களா. ட்ரிபிளியோடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி 190.5, பிசி பார்த்தீங்கன்னா 190, பிசிஎம் 186.5, எம்பிசி 187, எஸ்சி 174.5, எஸ்சிஏ 148.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம்னா இன்டீரியர் டிசைன் ஓகேங்களா. இது ரொம்பவே ஒரு ரேரான கோர்ஸு. ஸோ இன்டீரியர் சம்மந்தமாக நீங்கள் படிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலேஜை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 176.5, பிசி 170.5, பிசிஎம்க்கு எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. 167 பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி, எஸ்சி 144, எஸ்சிஏ 107, எஸ்டிக்கு சீட்ஸ் கிடையாது ஓகேங்களா. அடுத்த பார்த்தோம்னா ஐஎம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் 193.5, பிசி 191.5, பிசிஎம் 191, எம்பிசி 189.5, எஸ்சி 179.5, எஸ்சிஏ 163, எஸ்டி 157.5 ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 188, பிசி 186, பிசிஎம் 182.5, எஸ்சி 184, எஸ்சிஏ 169, எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 169, எஸ்சிஏ 163, எஸ்டிக்கு சீட் அலோகேஷன்ஸ் கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் எம்எஃப் இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 184.5, பிசி பார்த்தீங்க அப்படின்னா 182.5, பிசிஎம் 179, எம்பிசி 178, எஸ்சி 159, எஸ்சிஏ 132, எஸ்டி 140 ஓகேங்களா. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா மெக்காட்ரானிக் செல்ஃப் சப்போர்ட்டிங் 188, 186.5 பிசி, பிசிஎம் 181.5, எம்பிசி 181.5 ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேம் கட் ஆஃப் தான். அதுக்கான ரேங்க் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 156 எஸ்சி, எஸ்சிஏ 125, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. இதுதான் இந்த காலேஜுடைய லாஸ்ட் இயருடைய 2024 க்ளோசிங் கட் ஆஃபாக இருந்திருக்கு. இந்த வருஷமும் உங்களுடைய கட் ஆஃப் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த காலேஜஸை நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், சாய்ஸ் லிஸ்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.